தென் திசையில் காலூன்றி வட திசையில் உயரப்போகும் அண்ணாமலை. தமிழக அரசியல் களத்தில் திருப்பரங்குன்ற விவகாரம் பெரும் பரபரப்பாக நிகழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவசரமாக அண்ணாமலையை டெல்லி அழைத்த அமித்ஷா அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க போகிறார், நயினார் நாகேந்திரனால் ஓரங்கட்டுப்பட்டு விட்டார். கும்பகோணத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை மன வருத்தத்தினால் கலந்து கொள்ளவில்லை என்று பாஜக வட்டாரத்தில் தகவல் பரவும் நேரத்தில் அவரது திடீர் டெல்லி பயணமும் அமித்ஷாவிடம் அண்ணாமலை வழங்கிய ரிப்போர்ட்டும் மீண்டும் பெரும் பரபரப்பை பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லியில் என்ன நடந்தது வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் முறையாக நமது சேனலை பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த 4ஆம் தேதி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நேரம் வழங்கியிருந்தார். திருப்பூர் மாநகராட்சிக்கு எதிராக திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை இடுவாய் கிராமத்தில் அருகில் உள்ள கிராமத்திலும் கொட்டுகிறார்கள். கடந்த பல நாட்களாக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக அவரும் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நேரம் கொடுத்திருந்தார். அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்லும் நேரத்தில் தான் திரு அமித்ஷா அவர்கள் அவசரமாக அண்ணாமலையை டெல்லி அழைத்திருக்கிறார். டெல்லியில் இருந்து வந்த அவசர அழைப்பை ஏற்று தனது ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவின் இல்லத்தில் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் அவர்கள், பாஜக தேசிய தலைவர் நட்டா அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு மிகப்பெரிய விவாதம் நடந்திருப்பதாக தகவல் வருகிறது. முதலில் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையிடம் தமிழகத்தில் கட்சி கூட்டணி நிலவரம் குறித்து பேசியிருக்கிறார். அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய பூத் கமிட்டியை வைத்து நாம் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது, நாம் பலமாக இருக்கக்கூடிய 62 சட்டமன்ற தொகுதியில் மேலும் சில கட்சிகளை இணைத்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அண்ணாமலை அறிக்கை அளித்திருக்கிறார். இப்போது இருக்கக்கூடிய கூட்டணியை மட்டும் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தால் நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் வராது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். தேமுதிக, பாமக, DTV தினகரன், OPS என்று அனைவரையும் நாம் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்தித்தால் நாம் எதிர்பார்த்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்றும் அண்ணாமலை பேசியிருக்கிறார் அமித்ஷா அவர்களிடம். தொடர்ந்து திரு BL சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலையிடம் கடுமையாக ஏன் கும்பகோணத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கடுமையான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள், எனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, இந்த கூட்டம் நடைபெறும் முந்தைய நாள் எனது ஆதரவாளர்களை கட்சியை விட்டு நீக்குகிறார்கள், எதை வைத்துக் கொண்டு நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வேன், நான் நீங்கள் கொடுத்த வேலையை முகம் சுளிக்காமல் செய்து வருகிறேன். சில நாட்களுக்கு முன்பு கூட கோவா, கேரளா, பாண்டிச்சேரி என்று SIR பணி குறித்து எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை முழு மனதுடன் நான் நிறைவு செய்திருக்கிறேன் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார் BL சந்தோஷ் அவர்களிடம். எனது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்ட பிறகு கூட உங்களை தொடர்பு கொண்ட போது நீங்கள் எனது அழைப்பை ஏற்கவில்லை, எதை வைத்துக் கொண்டு நான் கட்சி பணியாற்றுவது என்று சில கடுமையான வார்த்தைகளையும் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பதாகவும் தகவல் வருகிறது. திரு அண்ணாமலை அவர்களை சமாதானம் செய்த JP நட்டா அவர்கள், தமிழகத்தில் நாம் அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்க முடிவு செய்திருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு நாம் கூட்டணியை உறுதி செய்தும் இருக்கிறோம். இந்த சூழலில் உங்களது ஆதரவாளர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்தால் என்ன செய்வது என்றும் பேசியிருக்கிறார் JP நட்டா அவர்கள். அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள், திமுகவின் IT விங்கை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் எனது ஆதரவாளர்களிடம் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார்கள், அதற்கு அவர்களுக்கு பதிலளிக்கும் விதத்தில் பதிலளித்திருக்கிறார்கள், அதில் மாட்டிக்கொள்வது எனது ஆதரவாளர்கள் தான் என்றும் அண்ணாமலை JP நட்டா அவர்களிடம் பேசியிருக்கிறார்.
நடந்த விவாதங்களை அமித்ஷா பொறுமையாக கேட்டுக்கொண்டு, நீங்கள் மாநில தலைவராக இருந்த போது என்னவெல்லாம் செய்தீர்கள், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லாம் எனக்கு தெரியும் என்று அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். நீங்கள் செய்யும் ஒரு சில பணிகள் தவறானது என்பதையும் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தவறுகளை திருத்திக் கொள்ள பாருங்கள். உங்களால் கூட்டணிக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது. நான் டிசம்பர் மத்தியில் தமிழகம் வருகிறேன் என்றும் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். நான் சென்னை வரும்போது சிறு சிறு சமுதாய தலைவர்களையும் சிறிய கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறேன். அதற்குண்டான ஏற்பாடுகளை முழுமையாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. உங்களுக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக விரைவில் வழங்கப்படும் என்றும் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போது பேசிக் கொண்டிருக்கும் போது திரு அமித்ஷா அவர்கள் திமுகவின் ஆட்சி குறித்தும் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்தும் அண்ணாமலையிடம் பேசியிருக்கிறார் அமித்ஷா. அப்போது அண்ணாமலை திமுகவில் உள்ள ஒரு சில மூத்த அமைச்சர்களையும் முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்குகள் நிலுவையில் உள்ளது, அவர்களை டைட் செய்தால் தேர்தலை சந்திக்க திமுக சிரமப்படும் என்றும் அண்ணாமலை பேசியிருக்கிறார். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் திமுகவின் செயல்பாடு எதுவும் சரியில்லை என்றும் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை மிக விரிவாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். அதை பொறுமையாக கேட்டுக்கொண்ட அமித்ஷா அவர்கள், நீங்கள் உடனடியாக தமிழகம் சென்றவுடன் பத்திரிகையாளர் சந்திப்பில் இது குறித்து முழுமையாக மக்களிடம் விளக்குங்கள் என்று அமித்ஷா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் உத்தரவின் பெயரில்தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு வந்தவுடன் திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து முழுமையாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் திருப்பரங்குன்ற விவகாரத்தின் முழு வரலாற்றையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார் அண்ணாமலை அவர்கள். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை மீது தமிழகத்தில் எழுப்பப்படும் சொத்து குவிப்பு விவகாரம் குறித்து விரிவாக பேசப்பட்டதாகவும் தகவல் வருகிறது. அதற்கு முழு விளக்கத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவிடம் அளித்து விட்டார் என்றும் பாஜக தரப்பில் இருந்து வரக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது பாஜகவிற்கு மீடியா பலமில்லாமல் இருக்கிறது, மாநில தலைவரின் யாத்திரை பயணம் சோபிக்கவில்லை என்றும் கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நிவர்த்தி செய்யும் போக்கில்தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா ஒரு சில அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதாகவும் தகவல் வருகிறது. அண்ணாமலையை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களையும் டெல்லி அழைத்து பேச இருப்பதாக அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார். விரைவில் நயினார் டெல்லி பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 வாரங்களில் பாஜக தேசிய தலைவர் தேர்தல் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் விரைவில் வழங்கப்படும் என்றும் அமித்ஷா அண்ணாமலையிடம் உறுதி அளித்து இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த டெல்லி பயணத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தனக்கு இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும் என்று நம்புகிறார். தடை விலகுமா என்று இந்த மாத இறுதிக்குள் நமக்கு தெரிந்துவிடும். பொதுவாக போலீஸ் அதிகாரிகள் யாரிடம் பணிந்து பேச மாட்டார்கள். அவருக்கு உரிதான கெத்தாக இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவரும் கூட. அவரது அரசியல் பயணத்தில் யாரையும் இதுவரை தரைகுறைவாக பேசியது இல்லை. அவர் பொது வழியில் அதிகபட்சமாக பேசிய வார்த்தை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்குறி என்று பேசியதுதான். அது குறித்து கூட விரிவாக டெல்லியில் பேசப்பட்டதாகவும் தகவல் வருகிறது. அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள், நான் பல மேடைகளில் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக வருவதற்கு நாம் பணியாற்ற வேண்டும் என்று பேசிவிட்டேன், மேற்கொண்டு நான் என்ன உள்ளடி வேலை செய்ய போகிறேன் என்றும் திரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவிடம் பேசியதாகவும் தகவல் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியிடம்
நேரடியாக வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டவர் என்றால் அது திரு செந்தில் பாலாஜி மட்டும்தான். சின்ன பெண்ணமான கதை அது தனி வேறு. தெரியாதத்தனமாக டி.ஆர். பாலு அவர்களும் மாட்டிக்கொண்டு விட்டார். அவர் கதை கந்தல்தான் கோர்ட்டுகளில். அதை தொடர்ந்துதான் திரு அண்ணாமலையின் டெல்லி பயணம் முடிந்தவுடன் சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் முழு விரிவாக திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து பேசியது. தமிழக அரசியல் களத்தில் வேறு எந்த அரசியல் தலைவர்களும் திருப்பரங்குன்ற விவகாரத்தை குறித்து இவ்வளவு விரிவாக பேசவில்லை என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிற்கான தலைவர் அல்ல. அவர் தென் திசையில் அரசியலை தொடங்கி இருந்தாலும் அவரது அரசியல் பயணம் என்பது முழுமையாக வட திசையை நோக்கி இருக்கிறது. நிச்சயமாக அவரது பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று எனது விருப்பமும் கூட. நன்றி.